என்னங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். சில சமயம் அடடா, நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, இல்லனா நம்மளை ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி ஓடும். நாம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு ஒரு சின்ன வலி இருக்கும் இல்லையா? ஆனா நிஜமா சொல்லணும்னா இதுக்கு பெரும்பாலும் வெளியில இருக்கிற சூழ்நிலையோ மத்தவங்களோ காரணம் இல்லைங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு சின்ன குணம் தான் இதுக்கு மெயின் காரணம். அது என்ன குணம்? ஒருத்தரோட வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டு அவங்கள மட்டம் தட்டி பேசுற ஒரு மனப்பான்மை தான். ஆமாங்க, நம்ம வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தை நாமே தான் கெடுத்துக்கிறோம். அதை எப்படி? வாங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவாக பேசலாம். நம்ம மத்தியில ஒருத்தர் ரொம்ப திறமையா செயல்பட்டு 4 பேர் மத்தியில நல்ல செல்வாக்கோட நல்ல பேர் வாங்கி முன்னுக்கு வர்றாருன்னு வைங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஆரோக்கியமான மனசு என்ன நினைக்கும்? நாமளும் அவரை மாதிரி இன்னும் நல்லா உழைக்கணும், முன்னேறணும்னு நினைக்கும். ஆனா எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆரோக்கியமான எண்ணம் வந்துட மாட்டேங்குது. சில பேருக்கு மனசுல என்ன ஓடும்னா, அடடா, நம்மளால இப்படி வர முடியலையேன்னு ஒரு ஆதங்கம் வரும். அந்த ஆதங்கத்தை ஒரு நல்ல உந்து சக்தியா மாத்திக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த திறமையானவங்கள பார்த்தாலே ஒரு காழ்ப்புணர்ச்சி உண்டாகும். உடனே அவங்கள மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவர் என்ன பெரிய ஆளா? அவர் சும்மா அதிர்ஷ்டத்துல வந்துட்டாரு. எனக்கு அந்த வேலை கிடைச்சிருந்தா இதை விட பிரமாதமா செஞ்சிருப்பேன். இல்லனா அவருக்கு வேற யாரோ சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இவருக்கு ஒன்னும் தெரியாது. இப்படி பேசுறத நாம எத்தனையோ தடவை கேட்டிருப்போம், பார்த்திருப்போம் இல்லையா? அடுத்தவங்களோட உழைப்பை பார்க்காம அவங்க திறமையை பார்த்து பொறாமைப்பட்டு அதை குறை சொல்றதுல ஒரு அலாதி சந்தோஷம் சில பேருக்கு கிடைக்குது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய தப்பு நடக்குதுங்க. இந்த மாதிரி அடுத்தவங்கள மட்டம் தட்டுற குணம் கொண்டவங்க அவங்க வேலையில அவங்க வாழ்க்கையில உண்மையிலேயே சரியா கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏன்? அடுத்தவங்கள குறை சொல்றதுலேயே அவங்க நேரம், சக்தி எல்லாமே வீணா போயிடுது. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல திறமை இருக்கும், கடுமையா உழைக்கிற தகுதி இருக்கும். ஆனா அதையெல்லாம் பயன்படுத்தாம அடுத்தவங்கள நோண்டியே காலத்தை ஓட்டிடுவாங்க. இதோட விளைவு என்ன ஆகும்? வாழ்க்கையில இவங்க தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவாங்க. தொழில் வளரும், வாழ்க்கை தரம் உயரும்னு பார்த்தா அதெல்லாம் தலைகீழா போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க திறமையோட வளர்ச்சியை விட்டுட்டு அடுத்தவங்களோட வீழ்ச்சியத்தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால நாம முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மனப்பான்மையை மாத்திக்கணும். அடுத்தவங்களோட திறமைய மதிக்க கத்துக்கணும். ஒருத்தர் இவ்வளவு சிறப்பா செயல்பட்டு செல்வாக்கு பெறார்னா அதுக்கு பின்னாடி கட்டாயம் அவரோட திறமையும் உழைப்பும் இருக்கு. அதை நாம புரிஞ்சுக்கணும். அவருக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அவர் ஏன் முன்னுக்கு வர்றார் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ஆரோக்கியமான கேள்வி கேட்டு பாருங்க. நம்மளோட திறமை எங்க குறைஞ்சிருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல நாமள வளர்த்துக்கணும். இப்படி செயல்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? 4 பேர் நம்மள தேடி வருவாங்க, நம்மளையும் மதிப்பாங்க, நம்ம செல்வாக்கும் உயரும். திறமையும் அதை சரியான வழியில பயன்படுத்துற உழைப்பும் சேர்ந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம். ஆனா மத்தவங்கள மதிக்காம என்னோட திறமைக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணிட முடியும்னு ஒரு ஆணவ போக்குல இருந்தா அது ரொம்ப ஆபத்து. அந்த ஆணவம்ங்கிற ஒரு சின்ன குணம் நம்ம வாழ்க்கையிலையும் தொழிலிலையும் பெரிய தடுமாற்றத்தை கொண்டு வந்துடும். ஏன்னா தொழிலுக்கு திறமைதான் முக்கியம். மத்தவங்கள குறை சொல்றதுல ஒரு பலனும் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு பொருளை ரொம்ப நல்லா செஞ்சு அதுக்கு நல்ல சன்மானமும் வாங்குறாரு. நாம என்ன நினைக்கணுமாம்? இவரு இவ்வளவு நல்லா செஞ்சிருக்காரே, நாம இதை விடவும் சிறப்பா செஞ்சு இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு நல்ல தரத்துல கொடுக்கணும்னு நினைக்கணுமாம். இப்படி நினைச்சு செயல்பட்டா நம்மளோட திறமையும் உழைப்பும் அதுல வெளிப்படும். கூடவே கை நிறைய பணமும் சம்பாதிக்கலாம். இதுதானேங்க நிஜமான ஆரோக்கியமான போட்டி. அடுத்தவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு அவங்களோட திறமைய மனசார பாராட்டணும். அதே சமயம் நாம அவங்களை விட சிறப்பா நம்ம திறமைய வளர்த்துக்கணும். மத்தவங்கள புகழ்ந்து பேசும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். நம்ம மேலேயே நமக்கு ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும். அது ஒரு நல்ல ஃபீலிங். ஆனா இந்த உணர்ச்சி வசப்பட்டு நம்ம தான் எல்லான்னு ஒரு ஆணவம் கொள்றதற்கு பாருங்க, அது நம்ம மனசையே சிதறடிச்சிடும். நம்ம மனசு அமைதியா சாந்தமா இருந்தாதான் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். மத்தவங்களோட ஒத்து போகாம ஆணவத்தோட நடந்துக்கிறவங்க எந்த காலத்திலையும் வளர்ச்சியோட எல்லைக்குள்ள நுழையவே முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, நம்ம கிட்ட பண்பு பணிவு இல்லைன்னா அந்த கர்வமே நம்ம உழைப்புக்கு பெரிய எதிரியாகிடும். எப்படி ஒரு பழம் நிறைஞ்ச மரத்தை நாடி பறவைகள் வருமோ, அதே மாதிரி நம்மளோட பண்பு, அன்பு, பணிவு இதால தான் அடுத்தவங்கள நம்ம பக்கத்துல ஈர்க்கணும். இந்த ஆணவ போக்க அடியோடு அழிச்சிட்டு அன்பின் வழியில நடந்து அமைதியா வாழ்றது தான் நாம முன்னேறதுக்கு சிறந்த வழி. அப்போ இனிமே நாம என்ன பண்ணணும்? அடுத்தவங்க மேல பொறாமப்பட்டு அவங்கள மட்டம் தட்டி பேசுறத முழுசா விட்டுடணும். அதுக்கு பதிலா அவங்களோட வெற்றியை ஒரு உந்து சக்தியா எடுத்துக்கிட்டு நம்ம திறமைய, நம்ம உழைப்பை இன்னும் கூர்மையாக்கணும். பணிவும் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் இந்த 3ம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா 4 பேர் நம்மள தேடி வந்து மதிப்பாங்க.
நம்ம கிட்ட புறக்கணிப்புங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. என்னங்க, நாமளும் இந்த நல்ல குணத்தோட ஆரோக்கியமான போட்டியோட நம்ம வாழ்க்கையில முன்னேறலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நாம இன்னைக்கு பார்த்த மாதிரி அடுத்தவங்கள குறை சொல்றது, பொறாமைப்படுறது, ஆணவமா இருக்கிறது, இதெல்லாம் நம்மள நாமே கீழ்நோக்கி இழுத்துடும். திறமையை மதிக்கலாம், உழைப்பை பாராட்டலாம், அவங்கள விட நாம இன்னும் சிறப்பா என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு நம்மள நாம வளர்த்துக்கலாம். அன்பும் பணிவும் பண்பும் தான் நம்ம வாழ்க்கையில உண்மையான வெற்றியை தரும். இந்த கருத்துக்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை படிக்க நான் ஆர்வமா இருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் இருங்கள், பணிவுடன் இருங்கள். நன்றி.